ஐயனார் துணையில இந்த நிலாவை கல்யாணம் பண்ணி சோழன் பண்ற பாடு இருக்கே. குடும்பமா அனிமன் சொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலா கிட்ட வந்து சோழன் பேசலான்னு வராரு. சரி காலையில தான் அப்படி பேசினா, இப்ப நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நிலா சோழனுக்கு தூக்கம் வருது, செஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க, எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி பண்றா, இவ தானே காலையில அனிமனுக்கு கூப்பிட்டா, இப்ப இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியே வரும்போது பாண்டி வராரு. பாண்டி கிட்ட கேட்கிறாரு, என்னடா கடத்திறப்பு வேலை நல்லபடியா முடிஞ்சுதா, ஒரே ஜாலி தான் போல அப்படின்னு. நீ வேற ஏன்டா கடுப்பேற்ற விடுறா, டயர்டா இருக்கு நான் உள்ள போறேன்னு போற வர வம்புலுக்கு சோழன் வந்து வட கொஞ்சம் வெளியில பேச அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு போயிட்டு, இது போல காலையில பல்லவன் இருக்கும்போது அனிமன் நிலா கேட்டது, அதுக்கப்புறம் இவரு போய் பேசுனது நிலா திட்டினது எல்லாத்தையுமே அவங்க தம்பி கிட்ட விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் உடனே இல்ல கேர்ள்ஸுக்குனாலே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்டா, அவங்களோட நிலைமை அந்த மாதிரி, அவங்க இது பேசுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வானதியை பத்தி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. வானதி இப்படிதான் பண்ணுவா, அவரோட ஃப்ரெண்டோட அவளுக்கு சண்டைனாலுமே அதை நான் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் என்ன இது பண்ணுவா. சோ கேர்ள்ஸ்னால இப்படிதான்டா, அவங்க மார்னிங் அவங்க என்ன மூட்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரு வேலை டென்ஷன்ல இருந்தாங்க அப்படின்னு, ஓ அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசிருப்பாங்க. என்ன பண்றேன்னா இப்ப நீ போய் கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இப்ப போய் பேசுறதா போய் தூங்கிட்டாடா அப்படின்னா அப்ப நாளைக்கு பேசி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, லவ்லா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கால போய் நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. போடா டே, உனக்கு போய் அட்வைஸ் பண்ண பத்தியா என்ன நீ வம்புலுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உள்ள போயிட்டாரு. அதுக்கு சோழன் யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த சீன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோழன் வராரு நிலா கிட்ட பேசுறதுக்கு. இப்ப எந்த மூட்ல இருக்கான்னு தெரியல, நல்ல மூட்ல இருக்கா இல்ல என்ன மூட்ல இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா துணி காய்க்கிறீ அப்படின்னா, இல்ல இட்லி சொல்ற வந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேக்குறாங்க. பின்ன என்ன பேசுறீங்க அதை பேசுங்க, சுத்தி வளசல எதுக்கு பேசுங்க அப்படின்னு. இல்ல நிலா நேத்து வந்து நீ இதை கையில அனிமன் கேட்டா இப்ப வந்து வேணான்னு சொல்ற நைட் அப்படின்னு, என்ன உங்களுக்கு கூட்டு போறதுக்கு விருப்பம் இல்லையா, நான் தான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாத்தி பேசுறாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நிலா வம்புலுக்கிற மாதிரியே பேசுறாங்க. இப்ப என்ன கூட்டு போவே மாட்டேங்களா அப்படின்னு, கண்டிப்பா போறோம், நான் தான் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்றேன், நம்ம கண்டிப்பா நீங்க நைட்டே கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்ப சண்டைக்கு வராங்க. ஐயோ நிலா நீ ஆளை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நிலா அதோட அவர் நல்லா வெறுப்பேத்துறாங்க. நிலா வெறுப்பேற்றி சிரிக்கிறாங்க. அதோட வந்து அவர் என்ன பண்றாருன்னா உள்ள போயிட்டு யோசிச்சுட்டு உட்கார்றாரு. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பாண்டி இருக்காரு. பாண்டியை கூப்பிட்டு கேட்கிறாரு, டேய் நான் போய் நீ சொன்ன மாதிரியே பேசுனா, அவன் வந்து திரும்ப நேற்று எதுவுமே நைட்டு வேணான்றத சொல்லாத மாதிரி அவ அப்படியே யோசிச்சு என்கிட்ட மாத்தி பேசுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் தான் சொன்னல அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்டா, அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப என்ன பண்றேன்னா உடனே கூட்டு கிளம்பி போ அப்படின்னா, இன்னைக்கே நான் கிளம்பி போறேன், இன்னைக்கு நைட்டே கூட்டு போய் கார்ல உட்கார வச்சுதான் மத்தது எல்லாத்தையும் நான் பேசுறேன், அந்த மூட் ஸ்விங்கா இல்ல சோழனான்றதை நம்ம பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியில டே டைவர்ஸ் வாங்க மாதிரி இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மூட் ஸ்விங்க ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கான், ஸ்மால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. அதுல இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அனிமன் கிளம்பும் போது நிலா சொல்றாங்க எல்லாருமே ஃபேமிலியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பேர் அதிர்ச்சி கொடுத்தாங்க. உடனே நம்ம பல்லவனா ஜாலியா போயிட்டு வரலானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்ன ஆக போகுது அப்படின்றது நாளைக்கு தெரியும். இந்த மாதிரி மூணு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.